என் அன்பு நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற தெய்வ திருவள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க இந்த அவையை வணங்கி என் பேச்சை தொடங்குகின்றேன். அறுவுடையார் எல்லாம் உடையார் என்ற முறையில் மனிதனை செம்மைப்படுத்தி அவனுக்கு உலகை அறியும் ஒழுக்கத்தையும் புகட்டுவது கல்வி மட்டுமே. அத்தகைய கல்வி செல்வத்தை பேச பற்றி என் நல்வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு நன்றி. எனக்கு முன்னால் பேசிய எனது நண்பர் நிசாந்த் அரிது அரிது மானிடரால் பிறதல் அரிது என்றார். அது உண்மை. மனிதனுக்கு மட்டும் பகுத்தறியும் தன்மை உண்டு. அதற்கு கல்வி அறிவே தொடக்கமாகும். கல்வி மனிதனுக்கு அறிவையும் பகுத்தறிவையும் உலகை அறியும் திறனையும் வழங்குகின்றது. ஒழுக்கம், தன்னம்பிக்கை மற்றும் சிறந்த பண்புகள் வளர்த்து ஒருவனை முழுமையான மனிதனாக்கிறது. அதாவது கல்வியே தனிநபரின் வளர்ச்சி வித்திடுகிறது. சமுதாயத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து ஏழ்மையிலும் முற்றிலும் வேறறுக்க கல்வி ஒரு சிறந்த ஆயுதமாகும் என்பதனை நான் இங்கு வலியுறுத்துகின்றேன். ஆம், எங்களுக்கு போதிக்கும் ஆசிரியர்கள் படிப்பு மட்டுமே எங்கள் வாழ்க்கையை உயர்த்தி உள்ளது என்பதை கூறி எங்களையும் நன்றாக படியுங்கள் என்ற அறிவுரை வழங்குவதில் இருந்து நம் வாழ்க்கைக்கு உயர்த்தும் ஆயுதம் கல்வியே என உணர்ந்து கொண்டேன். கற்க கசரட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப கற்றபடி வாழ வேண்டும். எண்ணென்ப யானை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்ணையும் எழுத்தையும் மக்கள் உயிருக்கு கண்கள் என்றார் வள்ளுவர். தொட்டணைந்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு. மணற்பாங்கான இடத்தில் உள்ள கிணற்று நீர் தோண்டும் அளவிற்கு ஏற்ப சுரப்பது போல் நாம் எவ்வளவு அதிகமாக படிக்கின்றோமோ அந்த அளவிற்கு அறிவு வளரும் என்றார் வள்ளுவர். ஒருமை தான் கற்ற கல்வி ஒருவர் ஏழ்மையும் ஏமாப்புடைந்து கற்ற கல்வியானது அப்பிறவியோடு போகாமல் 7 பிறவிகளும் தொடரும் என்றார். இப்படி கல்விக்கு ஒரு அதிகாரத்தையே வகுத்துள்ளார் திருவள்ளுவர். பெண் கல்வி சமுதாயத்தில் இருளை போக்கி குடும்பத்திற்கு நாட்டிற்கும் ஒளி தருகின்றது. கல்வி கற்காத பெண்களை கள்ளநிலம் என்றார் பாரதிதாசன். ஒரு பெண் கல்வி கற்றால் அக்குடும்பமே கல்வி கற்ற மாதிரி. ஆணுக்கு நிகராக எல்லா பெண்களும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சிறந்து விளங்குகின்றனர். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது என்ற வள்ளுவரின் கூற்றிற்கேற்ப பிறர் சொல்வதை கேட்டு நடவாமல் நல்லதை கெட்டதை சிந்தித்து செயல்படும் ஆற்றலை தருவது கல்வியே ஆகும். ஒரு நாட்டின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இளைஞர்களின் கல்வி அறிவே அடிப்படையாகும். மற்ற செல்வங்களைப் போல் திருடப்படவோ அழியவோ முடியாத ஒருவன் பெற்ற மிக சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். மற்ற அனைத்து செல்வமும் அடியக்கூடியவை. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற ஔவையாரின் வாக்கு கல்வியின் அவசியத்தை உணர்த்துகின்றது. வெள்ளத்தால் போகாது வெந்தனால் வேகாது வேந்தராலும் கொல்லாத்தான் போகாது கொடுத்தாலும் நிலை வலிய குறையாது கள்ளத்தால் அறிவதற்கு முடியாது என்று கல்வி எனும் செல்வம் அழியாத செல்வம் என்று விவேக சிந்தாமணியும் கூறியுள்ளார். இன்றைய மாணவர்கள் நாளைய எதிர்காலம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.